இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் பல நாள் ஜெபித்து பதில் வரலையா? நீங்கள் முயற்சி பண்ணியும் ரிசல்ட் இல்லையா? அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். வேதாகமத்தில் சொல்லுவது, இரவு முழுக்க நீ தனியாக அழுது கொண்டிருக்கலாம், ஆனால் யாரும் பார்த்து கொள்ளவில்லை என்று நினைத்தாயா? மகனே, மகளே, நம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அது ஒருபோதும் நிரந்தரம் இல்லை. காலை கண்டிப்பாக வரும். நானும் என் வாழ்க்கையில் பல இரவுகள் அழுததுண்டு. ஆனால் யாருமே பார்க்கவில்லை, யாருமில்லை, தனிப்பட்ட நிலை. ஆனால் தேவன் விட்டுவிடவில்லை. பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய கிருபையால் என் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு நிம்மதியுடன் இருக்கிறேன். அதுபோல தேவன் ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாகும். அந்த வேளையில் தேவன் நம்மை மறந்துட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் இன்னும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் உடனே வந்தால் நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சில நேரம் காத்திருக்க வைக்கிறார். ஒரு கதவு உடனே திறக்கலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இப்போ இல்லைன்னு அர்த்தம். தேவன் நேரத்தை வீணாக்க மாட்டார். அவர் உங்கள் குணத்தையும் உங்கள் மனசையும் உயர்ந்த நிலைக்கு தயார் செய்கிறார். நானும் ஒரு நேரத்தில் உடனே ஆன்சர் கிடைக்கலன்னு அப்செட் ஆனேன். ஆனால் பின்னாடி திரும்ப பார்த்தப்போ அந்த டிலே இருந்ததுனால தான் நான் ஸ்ட்ராங் ஆனேன். அந்த டைம் இல்லாமல் இருந்தால் இப்போ வந்த பிளெஸ்ஸிங்கோட வேல்யூ தெரியாமல் இருந்திருக்கும். தாமதம் சில சமயம் பனிஷ்மெண்ட் இல்லை, அது நம்மை பாதுகாக்க இருக்கலாம். ஒருவேளை நம்மை ப்ரிப்ரேஷனாகவும் இருக்கலாம். நம்ம கணக்குக்கு டிலே போல தெரியும், ஆனால் தேவனுடைய கண்ணுக்கு அது பர்ஃபெக்ட் நேரம். தங்கம் மண்ணில் இருக்கும்போது அதுக்கு ஷைனிங் குறைவாக இருக்க காரணம் கலப்பு இருக்கும். அதை நெருப்பில் போட்டு சூடு பண்ணி அழுக்கு எல்லாம் வெளியேற்றினா அது பியூர் ஷைனை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது நாம் உடைந்து போகிறோம். ஆனால் தேவன் நம்மை உடைக்க வரல, நமக்குள் இருக்கும் பலவீனங்களை நீக்கி நம்மை பலவானாக மாற்ற வருகிறார். ஃபயர் இல்லாமல் கோல்டுக்கு வேல்யூ வராது, ப்ரெஷர் இல்லாமல் டைமண்ட் உருவாகாது. அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நம்ம கேரக்டர் பில்ட் ஆகாது. இப்போ நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் நீங்கள் தோற்கிறதற்காக இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதற்காக. நம் வாழ்க்கையில் ஜெபம் மட்டும் போதாது, முயற்சி இல்லாமல் பலன் வராது. நாம் தேவனை நம்பி ஜெபிக்கணும். அதோட நம்ம பங்கு என்னவோ அதை செய்யணும். வாய்ப்பு வந்தாலும் நாம் முன்னேறி ஒரு அடியாவது எடுக்கணும். கதவு திறந்திருப்பதால் உள்ளே போக முடியாது, நாம் நடந்தால்தான் போக முடியும் அல்லவா? அதுபோல நம்பிக்கை என்பது காத்திருப்பு மட்டும் இல்லை, செயலிலும் காட்டுவது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஏற்ப வாழ்க்கையில மாற்றவும் செய்யணும். தேவன் வழிகாட்டுகிறார், ஆனால் அந்த வழியில் நடப்பது நம்ம பொறுப்பு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு மாணவன் எக்ஸாமுக்கு ஜெபம் பண்ணுகிறான், ஆனால் அவன் படிக்கவே மாட்டான் என்றால் ரிசல்ட் எப்படி வரும்? அதே மாதிரி நாம் வெற்றி வேண்டும்னா ஜெபத்தோடு உழைப்பு சேர வேண்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பை உருவாக்குவார், ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது உங்கள் முடிவு. நீங்கள் முயற்சி செய்யாமல் மாற்றம் வராது.
ஜெபம் நமக்கு தைரியம் தரும், முயற்சி நமக்கு முன்னேற்றம் தரும். இரண்டும் சேர்ந்தாதான் ஆசீர்வாதம் பணம் வருவது நல்லதோ, ஆனா பணம் வந்தவுடன் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். சம்பாதித்ததை முழுக்க செலவு பண்ணிக்கிட்டோம்னா பின்னாடி மீண்டும் கஷ்டம் வரும். சிறிதளவு கூட சேமிக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு செலவு பண்ணுறோம் என்று யோசிக்க வேண்டும். தேவை இல்லாத விஷயங்களுக்கு பணம் வீணாக கூடாது. பணம் நமக்கு உதவணும், நாம் பணத்துக்கு அடிமையாக கூடாது. நல்ல திட்டமிடல் இருந்தால் சிறிய வருமானம் கூட பெரிய ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். நம்ம கணக்குப்படி எல்லாம் உடனே நடக்கணும் என்று நினைப்போம். நாம் ஜெபித்து அடுத்த நாள் இல்லை உடனே பதில் வரணும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. சில விஷயங்களுக்கு நேரம் தேவைப்படும். நமக்கு தாமதமாக தெரிந்தாலும் அது சரியான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்காரு. ஒரு விதை போட்டவுடன் அடுத்த நாளை மரம் ஆகாது, அதுக்கு வளர நேரம் வேண்டும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் வர ஒரு காலம் தேவைப்படும். அதனால இன்னும் ஏன் நடக்கல என்று கவலைப்படாமல் சரியான நேரத்தில் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பல பேருக்கு ஆசீர்வாதம் என்றால் உடனே பணம், பெரிய வீடு, நல்ல வேலை என்பதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையிலேயே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மன அமைதி. பணம் இருந்தாலும் மனசு கலங்கலாய் இருந்தால் பயனில்லை. வெளியில் எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளே பயம், அழுத்தம் இருந்தால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் மனசு அமைதியாக இருந்தால் சிறிய விஷயங்களில் கூட நன்றி உணர்வு வரும். சிரிக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். அமைதி இருந்தாதான் நம்மால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். குடும்பத்தோடு நல்ல உறவு வைத்து கொள்ள முடியும். அதனால் அமைதி என்பது பணம் வாங்கிக்க முடியாத ஒரு பெரிய வரம். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும்னா முதல் கேள்வி இதுதான்: நான் என்ன மாற்றணும்? சில நேரம் நாம் சூழ்நிலை குறை சொல்லுவோம், அவரே காரணம் சொல்லுவோம், இதை காரணம் சொல்லுவோம். ஆனால் நம்ம பக்கம் என்ன மாற்றம் செய்யலாம் என்று யோசிக்க மாட்டோம். நம்ம பழக்கங்களில் ஏதாவது சரி செய்ய வேண்டுமா? நம்ம நேரத்தை நாமே வீணாக்குறோமா? நம்ம கோபம், சோம்பல், பயம் இவைதான் நம்மை தடுக்கிறதா? சிறிய மாற்றங்கள் பெரிய பலன் தரும். 1 மணி நேரம் அதிக பயனுள்ள விஷயத்துக்கு கொடுத்தாலும், ஒரு தவறான பழக்கத்தை விட்டாலும் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது நம்ம உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கும். கஷ்டம் என்றால் அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கடன் நிரந்தரம் அல்ல. இன்று நீங்கள் சோர்ந்திருக்கலாம், இன்று உங்கள் சூழ்நிலை சரியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே நிலை எப்போதும் நீடிக்காது. நாட்கள் மாறுவது போல சூழ்நிலைகளும் மாறும். நாம் காத்திருந்து நம்பிக்கை இழக்காமல் முயற்சி விடாமல் இருந்தால் ஒரு நாள் இந்த சுமை குறையும். இன்று கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது உங்கள் முழு வாழ்க்கை கதை அல்ல. ஒரு அத்தியாயம் மட்டும். அடுத்த அத்தியாயம் நல்லதாக இருக்கட்டும். ஜெபிப்போமா? இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறேன். இப்போ அவர்கள் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுங்க. மனம் சோர்ந்து இருப்பவர்களுக்கு அமைதி தருங்க. பணம் பற்றி கவலைப்படுவர்களுக்கு ஞானம் கொடுங்க. தெரியாத எதிர்காலம் பற்றி பயப்படுகிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்கப்பா.
அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவிலும் நீங்கள் வழி நடத்துங்க. கஷ்டகாலம் நீண்டதாக இருந்தாலும் அது முடிவடையும் நாளை அவர்கள் காணட்டும். அவர்களின் குடும்பத்தில் சமாதானம் இறங்கட்டும். உடல்நலம் பாதுகாக்கப்படட்டும். முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த வேலை நம்பிக்கையோடு ஆரம்பிக்க அவர்களுக்கு புதிய பலன் கொடுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த ஜெபம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் கமெண்டில் ஆமீன் எழுதுங்க.